ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குடல் பிரியாணி ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். குடல் பிரியாணிக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப தேவைப்படாது. நான் வந்து 100 ml தான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸ்பைசஸ் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன். இது நல்லா இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வந்து பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன், பாஸ்மதி அரிசி. ஒரு குடல் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியே ஸ்லைஸாக வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரே மாதிரியாக இருக்கும்போது வதங்கும் போது எல்லாம் ஒரே சேமாக வதங்கும். நான் வந்து மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குடலை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா சுத்தம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இப்போ வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிக்கட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கிக்கட்டும். நம்ம வந்து இதில் வந்து இப்போ மல்லித்தலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த இடத்துல மல்லித்தலை யூஸ் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் பிரியாணி வரைக்கும் இந்த மல்லித்தையோட ஸ்மெல்லு வந்து நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குடல் பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் வந்து மசாலாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோம். அப்போ வந்து கவுச்சி ஸ்மெல் இதெல்லாம் இருக்காது. இப்போ வந்து மல்லித்தலை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை எடுத்து அதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். அப்போ லாஸ்ட் வந்து நம்ம ஃபுட் கலர் எதுவும் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அதனால் வந்து நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரை கண்டு 1.5 ஸ்பூன் நான் போடுறேன். நீங்கள் நம்ம நார்மல் வீட்டு பவுடராக இருந்தால் 1 ஸ்பூன் போதும் காரத்துக்கு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயிலே வந்து மிளகாத்தூள் வதக்கணுன்னா அதோட கலர் நல்லா வந்து அந்த ரெட் கலர் வந்து நம்ம சாப்பாட்டில் கிடைக்கும் போது நல்லா பார்க்கவே அழகாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு குடலுக்குள்ள அளவு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரே ரேஷியோ அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நம்ம வந்து இதில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா மசாலாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும்போது நமக்கு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பாடு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கலர் வந்து அந்த ரெட் கலர் வந்து எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம இந்த கலர் இது பண்ணுறதுனால நம்ம கலர் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி ரொம்ப யூஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும். தக்காளி வந்து நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசிக்கு தான் வந்து நான் அளவு சொல்லிகிட்ருக்கேன். 1 கிலோவுக்கு இல்லை. ஒரு குடல் 1.5 கிளாஸ் அரிசி பாஸ்மதி அரிசி. இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வதங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் தக்காளி போட்டோன்னே நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குடல் பிரியாணிக்கு வந்து எண்ணெயோட அளவை கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, அதிகம் தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம குடலில் வந்து கொழுப்போட இது வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இது வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா. நான் இது வந்து மற்ற 1 கிளாஸ் அரிசி அந்த 1.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அந்த மாதிரி தான் போடுவேன். இது வந்து குடல் பிரியாணிங்கிறதுனால அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் 2 ஸ்பூனாக வந்து பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரியாணி மசாலா அரைக்கும் போது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல குடல், அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து போட்டு நல்லா இதில் வந்து தண்ணி நிறையா குடலில் வரும். இருந்தாலும் புளிஞ்சு வச்சு தான் எடுத்துருக்கு. நீங்கள் வந்து இதை நல்லா சுருள வந்து இதை கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா முடிஞ்ச அளவு நல்லா மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ குடலோட ஸ்மெல்லு வந்து நமக்கு வந்து அவ்வளோவா வரவே வராது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. குடல் சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியும். பாருங்கள், இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 100 அளவுக்கு வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. குடலும் வந்து நல்லா சாஃப்டாகி வேகிறதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் வந்து தக்காளியும் தயிரும் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் புளிப்புக்கு. நான் கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு புளிப்பு வந்து பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 லெமன் புளிஞ்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு தக்காளியோட புளிப்பும் தயிரோட புளிப்புமே போதுமானதாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து லெமன் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி அரிசி 1.5 கிளாஸ் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா 3 தடவை நல்லா பிசைஞ்சு கழுவாதீங்க. நல்லா சாஃப்டாக மெதுவாக வந்து கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், குடலில் தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை. எந்தளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு. கலரும் நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. தண்ணியும் நல்லா இது பண்ணியிருக்கு. அதனால் வந்து தண்ணியோட அளவையும் குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 1.5 கிளாஸ்க்கு 1 கிளாஸ்க்கு வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் நான் ஊற்றுறேன்.
நீங்கள் வந்து அரிசியோட அந்த தன்மைக்கு பொறுத்தாப்படி கூட குறைய நீங்கள் வந்து எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கொழுப்பெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால எண்ணெயோட அளவையும் குடல் பிரியாணியில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டோன்னா சாப்பாடு ஃபுல்லாக எண்ணெயோட சத்தாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு விசில் வந்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறமும் நம்ம வந்து 2 விசில் விடுவோம். அதனால் வந்து ஒரு 4-5 விசில் போதுமானது தான். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக விசில் வந்து நல்லா தம் அடங்கிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. குடலும் நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு. சூப்பராக நல்லா கிரேவியே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அலசி வச்சுருந்தோம்ல அரிசி, நல்லா 1/2 ஹவருக்கு மேலே நல்லா இந்த இதெல்லாம் விசில் வர்ற வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அரிசியை நல்லா அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திருப்பி இதை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 2 விசில் வந்து வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இது நல்லா ஃபுல்லாக நல்லா ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் வந்து அரிசி இந்த குக்கரில் வந்து நான் சாதம் வைக்கும்போது தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பரான குடல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து கிண்டி பார்க்கலாம் சோறு உடஞ்சிருக்கான்னு. சூப்பராக வந்து உதிரி உதிரியாகவே சோறும் நல்லா ஒட்டாமல் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த குடல் பிரியாணி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வாங்க சாப்பிட்லாம்.